வணக்கம் நேர்களே, வரவேற்பறை நிகழ்ச்சியில் உங்கள் வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் தினேஷ். ஹலால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தாங்க. அந்த வார்த்தை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சாப்பாடு தான். பட் அதையும் தாண்டி ஹலாலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம கெஸ்ட் கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மெண்ட்டோட சேர்மன் மிஸ்டர் முகமது ஜின்னா அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே, மகிழ்ச்சி. ஓகே, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறது. ஓகே சார், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹலால் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது சாப்பாடு, அதுவும் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படிதான் இல்லையா? பட் ஹலாலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஹலால் என்பது ஒரு அரபி வார்த்தை. இந்த அரபி வார்த்தையை நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டது, சுகாதாரமானது, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காது, இப்படி பல கோணங்கள் அதுக்கு உண்டு. ஹலால் என்பது வெறும் உணவுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறைக்கு சம்மந்தப்பட்டது தான் ஹலால். இன்றைக்கி நம்ம ஏன் வந்து இது வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வெறும் உணவுக்கு மட்டுமே, குறிப்பாக இந்த மாதிரி இந்த மீட் ஷாப்னு சொல்லக்கூடிய பவுல்ட்ரி ஷாப்ஸ், அதாவது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம பரிச்சயமாக அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துமே தவிர, ஹலால் என்பது மிகப்பெரிய ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை. இதை மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளுக்கும் இது உட்பட்டது தான் ஹலால். ஓகே, இந்த யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார்? அங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக? ஓகே, இது வந்து சிங்கப்பூர் பேஸ் பண்ணி உள்ள ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து 112 நாடுகளில் இது இயங்கிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஹலாலை பற்றி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. குறிப்பாக நான் முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, சிங்கப்பூர் இந்த மாதிரி நான் முஸ்லீம் கண்ட்ரியில் இன்றைக்கி வந்து ஹலால் என்பது ஒரு உலகத்துக்கு தகுந்த ஒரு சுகாதாரமான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டிங்காக இன்றைக்கி உலகம் முழுக்க போகிறதுனால சிங்கப்பூர் பேஸ் பண்ணி இது இருக்குது. இந்தியாவில் ஹலால் இந்தியா என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இதை வந்து சர்டிஃபைட் பண்ணுறாங்க. நம்ம அவங்க கூட வந்து ஒத்துழைத்து அவங்களுக்கு உதவிகளை செய்து இதுக்குரிய அனைத்து விஷயங்களும் நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்க ஹலால்ன்ற வார்த்தை வந்து மக்களுக்கு பரிச்சயமாகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மீட் ஷாப்பில் வந்து நம்ம எழுதியிருப்பாங்க இது வந்து ஹலால் செய்யப்பட்டது, ஸோ ஹலால் முறையில் வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்குறோன்றதுனால தான் ஹலால்ன்ற விஷயமே மக்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஹலால்ன்ற வார்த்தையை கூட வந்து தெரியும், அதுக்கோட அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படின்றது நீங்கள் இந்த மீட் ஷாப்பை தவிர மற்ற விஷயங்களுக்கும் வந்து ஹலால் வந்து இருக்குது, ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மீட்டை தவிர வேற என்னென்ன விஷயங்கள்ல வந்து ஹலால் அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் இன்றைக்கி வந்து உலகமயமான பிறகு அது குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 20 வருடங்களாக நம்முடைய உணவு பழக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. இதை எப்படி மாறிச்சு அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த குளோபலைசேஷன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா போன்ற நாடுகளும், அதாவது அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி வந்து ஜெனட்டிக்லி ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில சமயங்கள் அது ஜின்னு சொல்லுவாங்க. ஜி என்பது ஜெனட்டிக்லி இன்ஜினியரிங். இப்போ என்ன பண்ணணும், மரபணு ஒரு தக்காளி இருக்குன்னா அந்த தக்காளியுடைய மரபணு எடுத்து மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக மரபணு அதை மாற்றுவாங்க. அப்போ தக்காளியுடைய ஷேப்பில் இருக்காது, மிகப்பெரிய ஒரு தக்காளியாக அது இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவோம், தக்காளி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது கேரட்டுடைய ஸ்மெல் கொடுக்கும். அப்போ மரபணுக்களை மாற்றுறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய அளவு சயின்டிஸ்ட்டை இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ் உருவாகிறது அதிகமாகிட்டு இருக்குன்றத ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி யூகேயில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹலால் என்பது உங்களுடைய வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய காய்கறிகளுக்கும் இன்றைக்கி ஹலால் தேவைன்றதை இதை ஊர்ஜிதப்படுத்துது. ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கலப்படம் அப்படின்னா என்ன சார்? அது கலப்படம் என்றது ஒரிஜினல் ஒரு ஃபேக்டரில் இருக்கும், அது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்டை அது என்றைக்கு நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி மக்களுக்கு உகந்தது இல்லாத ஒரு உணவை கொடுக்குறீங்க. இப்போ உதாரணம் சொன்னோன்னா, சைனாவில் மெலமின் கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் பவுடர் தயாரித்தாங்க. அந்த பால் பவுடரில் மெலமின் சொல்லக்கூடிய ஹைலி கண்டாமினேட்டட் கெமிக்கல், அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். இப்போ அந்த கெமிக்கல் கொடுத்ததுனால 250 குழந்தைகள் 350 குழந்தைகள், அதாவது 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறக்கிறதுக்கு நேரிட்டது. இதுக்கு முழுக்க காரணம் அது பார்க்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து சரியான முறையில் கவனிக்கப்படலை. ரெண்டாவது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், ஹைலி கண்டாமினேட்டட் கெமிக்கல்ஸை எப்படி உணவுக்கு பயன்படுத்தணும் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து மீறதுனால இது மாதிரி தவறுகள் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது நீங்கள் ஹலால்னு சர்டிஃபைட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், மீட் ஆகட்டும், அது வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் மக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல், ஸோ அந்தந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற மரபணுலேருந்து இன்னொன்று இது கொடுக்காம ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறதா நீங்கள் ஹலால் சர்டிஃபை பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் சொன்னீங்க, மீட் சொன்னீங்க, மற்ற எந்தெந்த ப்ராடக்ட்க்கு வந்து நீங்கள் ஹலால் சர்டிஃபை? அழகு சாதன பொருட்கள், குறிப்பாக சொல்லணும்னா காஸ்மெட்டிக்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து அதனுடைய டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உலகளாவிய சந்தை வந்து இன்றைக்கி அது அழகு சாதன, ஆமாம், அழகு சாதன பொருட்கள், குறிப்பாக வந்து உமன்ஸ் பர்சனல் கேர்ஸ்,
அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகு சாதன பொருட்களுடைய டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $2 to $8 billion அப்படின்றாங்க கணக்கீடு சொல்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அழகு சாதன பொருட்கள் ஃபேஸில் போடும்போது க்ரீம் போடுவீங்க போது என்ன சொல்லுவாங்க, இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிகப்பழகு ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த க்ரீமில் யூஸ் பண்ணக்கூடிய மெர்க்குரி என்றக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஹைலி கான்டாமினேட்டட். அந்த மெர்க்குரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கேன்சர்ன்றது டெஃபினேட்ன்றது சயின்ஸ் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணுது. அப்போது அழகு சாதன பொருட்களுக்கும் ஹலால் தேவைன்றது இன்றைக்கி ஊர்ஜிதமாயிருக்கு. அப்போது மனிதனுக்கு எங்கு தீங்கு விளைவிக்காமல் எந்த ஒரு பொருளும் கிடைக்குதோ இது எல்லாமே வந்து உகந்தது, மனிதனுக்கு உகந்தது, சட்டத்துக்கு உட்பட்டது. இதை நீங்கள் வந்து உட்கொள்ளலாம், இதை வந்து பயன்படுத்தலாம். எந்த ஒரு விஷயமும் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, தடுக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து மனித குலத்துக்கு எதிரானதாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு க்ரீம்லேயே நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நீங்கள் ஹலால் சர்டிஃபை கொடுக்குறீங்க. பட் ஆனால் ஒரு ப்ராடக்ட்லையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலப்படம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒன்னொன்றுமே வந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னா எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகாது இல்லை. அப்போது அந்த க்ரீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு தானே ஆகுது. இல்லை, இந்த கேள்விக்கு வந்து அது ஒரு மனிதனை சாகடிக்கிறது தவறா இல்லை வந்து லேட்டாக சாவது தவறான்றது. சாகடிக்கிறது என்பது தவறு தான். அவர் வந்து லேட்டாக சாவுறாரு இல்லை இருந்து இமிடியட்டாக சாவுறான்றது கொஸ்டின் இங்கே கிடையாது. அப்போது அழகு சாதன பொருட்களை இயற்கையான முறையிலும் தயாரிக்க முடியும். அப்போ அதனுடைய தயாரிப்பு முறைகளை இது எப்படி வந்து எக்கனாமிக்கலாக இது பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ரிசர்ச் வந்து இன்றைக்கி இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ண முடியல. அதை பண்ணோன்னா நம்ம இயற்கையாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இந்தியா போன்ற நாடுகளில். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து முன்னோர்கள் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த முறைகள் நம்ம திருப்பி வந்து பழைய முறைகளை திருப்பி கொண்டு வந்தால் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் இது மாதிரி வீட்டில் உமன்ஸ் கேர், இது மாதிரி பர்சனல் கேர்ஸை நீங்கள் தாராளமாக வந்து இந்தியாவில் வந்து வியாபாரமயப்படுத்தலாம். ஸோ அதை வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்காதான் ஹலால் சர்டிஃபைட் பண்ணுறோம். பட் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது ஒரு ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய அந்த கெமிக்கல்லாம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சு கவர்மெண்ட் எப்படி அதை அப்ரூவ் பண்ணுறாங்க, அதை வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி விடுறாங்க, அவங்களுக்கு தெரியுது இல்லை இதில் வந்து இந்த கெமிக்கல் இருக்குது, இதனால ஸ்கின் கேன்சர் வரும்னு சொல்லிட்டு. அப்போ கவர்மெண்ட் எப்படி அப்ரூவ் பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் இமீடியட்டாக ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். நூடுல்ஸ் ப்ராப்ளம் நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக நம்ம பார்த்தது. அந்த நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் GMO அதனுடைய அஜினோமோட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாங்க. அஜினோமோட்டோ வந்து ஒரு லெவல் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க வேர்ல்டு வைட். அப்போ நீங்கள் என்றைக்கு அதனுடைய யூசேஜை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு இமீடியட்டாக எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அந்த 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 பேராமீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பெஞ்ச் மார்க் இருக்கு இல்லையா, அது இந்தியாவில் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடையாது. ஓகே சார், இப்போது பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் ஃபுட்டுலாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹலால் சர்டிஃபை பண்ணுறீங்க? பிகாஸ் அதில் தான் வந்து அதிகமான கலப்படம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் ஹலால் சர்டிஃபிகேஷன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒருத்தர் போவார் ஒரு சாப் கொடுத்துட்டு வர அப்படி கிடையவே கிடையாது. இது எப்படின்னா முழுக்க R&D உள்ள லெபார்ட்டரியில் போய் டெஸ்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு குழு, அது ஃபுட் நியூட்ரிஷன் படித்தவங்க, கெமிஸ்ட்ரி, இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணி நம்ம எப்படி சொல்லணும்னா ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள் எங்கேருந்து கிடைக்குதோ அது அவங்களுடைய நிலத்துலேருந்து அதை ட்ரேஸ் பண்ணிட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய பயிரினங்களுக்கும் அதில் வந்து ஃபெர்டிலைசரை போட்டு ஹைலி கண்டாமினேட்டட் பெஸ்டிசைட் போட்டு அந்த நெல் விளையிறது நெல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஃப்ரம் த கிரவுண்டுக்கு போய் செக் பண்ணுறோம். என்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க, இது எங்கேருந்து கொண்டு வராங்க. இதை முழுக்க அந்த R&D டீம் பண்ண பிறகு லேப் வச்சுருக்கோம், ஃபுட் லேப்ஸ். அந்த ஃபுட் லேப்ஸை இதை வந்து டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு மனிதன் உபயோகப்படுத்துறதுக்கு உகந்தது அப்படின்ற பெஞ்ச் மார்க் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க ஹலாலுக்குன்னு ஒரு குறியீடு. அந்த குறியீடுக்கு உட்பட்டு இருக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம ஹலால் சர்டிஃபை பண்ணுவோம். எப்போது அதனுடைய குறியீடு மேலேயோ இல்லை அந்த தரத்துக்கு இல்லையோ அப்போ நாங்கள் இமீடியட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து R&D எல்லாம் பண்ணி இவ்வளோ ஆட்களை வச்சு அது கரெக்டாக வருதான்னு பார்த்து பண்ணுறீங்க. ஸோ இது பார்த்து பண்ணும்போது இந்த மீட் ஷாப்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹலால் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் இப்போ சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஆகிப்போச்சு, காரில் ஓட்டுற ஸ்டிக்கர் மாதிரி அங்கங்கே ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் நிறைய மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரிஜினலான ஹலால் ஷாப்புன்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி தெரிஞ்சு? ஓகே, இதை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற நகரங்களில் ஹலால்ன்ற லோகோ நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன் இன்றைக்கி அந்த அவேர்னஸ் வந்ததுன்னா ஹலால் என்பது மனிதனுக்கு உகந்த உணவுன்றது அட்லீஸ்ட் படித்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச பிறகு அவங்க போய் கேட்குறாங்க இது ஹலாலான்னு கேட்குறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு இது பிஸ்னஸ். இது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வருவாங்க ஹலால்னு கேட்பாங்க அப்படின்றதுக்காக முன்கூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, கஸ்டமரை வந்து இழுக்கிறதுக்காகவே தான் வந்து ஒரு ஹலால் சர்டிஃபிகேட்ன்றது ஹலால்ன்றது போட்டுக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஹலால் என்பது வெறும் உணவு அதோடு நிற்கலை. ஹலால் உடைய அடுத்த ஃபேஸ் என்னென்னா ஹோல்சம். அதாவது நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் சர்டிஃபை பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் சைல்டு லேபர் அலோவ் பண்ண மாட்டோம்.
ரெண்டாவது உள்ளே இருக்கிற அந்த கிச்சனில் போனீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அவங்களுடைய வேஸ்டேஜ் வந்து கரெக்டான முறையில் டிஸ்போசல் பண்ணணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். நாலாவது சர்வ் பண்ணுற அந்த கிச்சனில் இருக்கிறவங்களும் சர்வர்ஸும் சரி ஃபுட்டை டைரெக்டாக டச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹலால் சர்டிஃபைடுன்ற லோகோவும் கொடுப்போம், சர்டிஃபிகேஷனை நீங்கள் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் சொந்தமாக ஒருத்தர் ஹலால்னு போட்டிருக்காரு இல்லையா, அது முழுக்க ஹலால் கிடையாது. அவங்களை உபயோகப்படுத்துகிற முறைகளில் நாங்கள் வெரிஃபை பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் கேட்கறதுக்காக அவங்க மார்க்கெட்டை வந்து டிமாண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த ஹலால்ன்ற வார்த்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹலால்ன்ற கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி உள்ளே போனீங்க? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறோன்னா ஒன்று நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை பாதிக்கப்பட்டிருக்கணும் நம்ம பார்த்ததுனால ஒரு சில விஷயங்கள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனோட உள்ளே எப்படி போனீங்க, இந்த ஹலால்ன்ற விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது ஹலால்ன்ற அந்த பிரின்சிபல் நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். இது வந்து 6ஆம் நூற்றாண்டு 6th century பிரின்சிபல் 21st century டெக்னாலஜின்ற. எப்படின்னா இது நம்மளுடைய முன்னோர்கள் ஈவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னால் நம்மளும் ஹலாலான வாழ்க்கை முறை தான் இருந்தோம். குளோபலைசேஷன் கான்செப்டே கிடையாது. நம்மளே வெள்ளத்தை தயாரித்தோம், நம்மளே இனிப்பை கொடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி சர்க்கரைன்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரோம். சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்றைக்கி வந்து எலும்புகள் தான். அது மனித எலும்புகள் இருக்கும், மிருக எலும்புகள் இருக்கும். அது என்ன மிருகன்றது உங்களுக்கு நேம் சொல்ல வேண்டியதில்லை. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா டாங்கீஸ், கவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குகளுடைய போன்ஸை வச்சு தான் இன்றைக்கி உங்களுடைய சுகர்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரையுடைய ப்ராசஸே நடக்குது. அப்போது 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த குளோபலைசேஷன்ற கான்செப்ட் வந்து உலகத்தில் போய் ரீச் பண்ணலை. அப்போ நம்மளுடைய இனிப்பு நம்மளே தயாரிச்சுக்கிட்டோம். வெல்லம், பனங்கற்கள் குண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தது. இதுதான் இயற்கையான உணவுகள். அப்போது அந்த இயற்கைக்கு மாறி போகும்போது நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படுது, ஸ்பீடி தேவைப்படுது. ஒரு விஷயத்தை இமீடியட்டாக பண்ணோன்னா வெள்ளத்தை போய் இடிச்சிட்டு உட்கார முடியாது. அப்போ சுகர் வந்து இமீடியட்டாக போடுறதுக்கு சுகர்ன்ற கான்செப்டை கொண்டு வரும். அப்போ குளோபலைசேஷன் வரும்போது இந்த மாதிரி உணவு பழக்கங்களுடைய மாற்றங்கள் மனிதனுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வரக்கூடிய நோய்கள் அதிகமானதான் சொல்லுவேன். பணத்தை கொடுத்து நம்ம விஷத்தை சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்ன சாப்பிட்றோன்றன்னு தெரியாமல் ஏதோ ஒரு கேனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே உள்ள கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்லிசிஃபயர்னு சொல்லுவாங்க. அதை E131, E430, E310, இது எல்லாமே வந்து மிருகத்தினுடைய கொழுப்பில் தான் கொண்டு வராங்க. நம்ம நிறைய பேர் இன்றைக்கி அசம்ஷன் பண்ணுறோம், இது வந்து வெஜிடேரியன் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கி பிலீவ் பண்ணுறாங்க இந்தியாவில். ஆனால் 90% அவங்க வெஜிடேரியனே சாப்பிடல, நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு சொன்னோன்னா உங்களுடைய சாம்பாரில் அஜினோமோட்டோ இல்லாமல் நீங்கள் சாம்பாரே கிடையாது. அஜினோமோட்டோவில் போன்ஸ் இல்லாமல் அஜினோமோட்டோ தயாரிக்க முடியாது. அப்போ போன்ஸ்ன்றது என்ன மாதிரி போன்ஸ், இது வந்து என்ன மாதிரி எலும்புகள் உள்ளே யூஸ் பண்ணுறாங்க, சைனாலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க. இது முழுக்க பன்றியிலேருந்து கலக்கப்பட்ட எலும்புகள் தான். இதை தான் நம்ம வந்து இந்தியாவில் இன்றைக்கி வைட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வெஜிடேரியன் சொல்லக்கூடியவங்களும் இன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பிடல, இதுதான் ஃபேக்ட். ஓகே சார், இப்போது இந்தியன் பிராண்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து லோக்கல் பிராண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ், கேட்ஜெட்ஸ், எத்தனை பேர் வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னலாக வந்து எது ஃபேமஸாக இருக்கோ அதுதான் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்டர்நேஷ்னல் பிராண்டிங், இதே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து மற்ற நாடுகளில் பண்ணும்போது அந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க. அப்போ இந்தியான்னு வரும்போது அவங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ரிலீஜியஸ் ஃபேக்டர். அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஹலால் என்பது ஒரு சமூகத்துக்கு சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்குறதுனால இது ஹலால் நமக்கு தேவையில்லை, இது ஏதோ வந்து அதில் மீட் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த கண்ணோட்டம் தான் இருக்குது. தவிர இதை மாற்றுறதுக்கு இட் டேக்ஸ் லாங்கர் டைம். இதுக்காக நிறைய நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம், மீடியாவில் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும். திருப்பியும் இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளில் இது மிகப்பெரிய அளவில் இது மதம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்படுது. தவிர இது மனித குலத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படலை. அதனால் இன்டர்நேஷ்னலுக்கு பிராண்டிங் உள்ளே வரும்போது அவங்களுக்கு இந்த ஹலால் ரிக்குவயர்மெண்ட் இந்தியாவில் தேவைப்படலை. அதே பிராண்ட் யூகேலையும் யூஎஸ்லேயும் அவங்க ஹலால் வாங்குறாங்க, சிங்கப்பூரில் ஹலால் வாங்குறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது ஹலாலுடைய ரிக்குவயர்மெண்ட் அவனுக்கு தேவைப்படலை. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி சார் அதை நம்புறது அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு? இப்போ அதான் சார் அந்த பெஞ்ச் மார்க் என்னென்னா, அந்த ஹலால் சர்டிஃபைட் பண்ணுறதுன்னு ஆஸ் அ கன்சியூமர் நமக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா. இந்தியாவில் கன்சியூமருக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அப்போ கன்சியூமர் ரைட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஃபோன் போட்டோ உங்கள் ஹாட்லைன்லையோ இமெயிலையோ நீங்கள் என்ன அதில் கோடுன்னு போட்டுறீங்களோ, இது என்ன கலக்குறீங்க அப்படின்ற கேட்கக்கூடிய உரிமை எல்லா கன்சியூமருக்கும் உண்டு. அதுக்கு இந்தியாவில் கன்சியூமர் ரைட்ஸ்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, லா இருக்குது. அதை நம்ம கேட்டாலே இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வாக போய் சேரும். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஹலால்ன்றது நாங்கள் இது வரைக்கும் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது, சட்டத்துக்கு புறம்பாக மக்களுக்கு தீங்கான இருக்க எல்லா விஷயத்துக்குமே வந்து ஹலால் சர்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நேர்லயே மற்றொரு வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.